அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். பாலத்தை நாம தான் திறந்தோம். பாலத்தை பல பாலத்தை நம்ம கட்டுறோம். ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கட்டுனது நாம திறந்தது ஸ்டாலின். எவ்வளவு கொடுமை பாருங்க. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நாங்க உருவாக்கணும். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுதே மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமில்ல, இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அதிமுகவை சேர். 63,000 கோடி கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அங்க இருக்கின்ற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணரை அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக சாதனை. இப்படி எந்தாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சதா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஊழல் மட்டும் செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து